லிட்டரலி கெமி பார்த்தீங்கன்னா, உட்டு பொளந்து கட்டுறாங்க அப்டின்னே சொல்லலாம். வாட்டர்மெலான் ஸ்டாரா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு கமருதீனோட முகத்திரையவே கிழிச்சுட்டாங்க அப்டின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். முடிஞ்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது அவங்க நெறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கமருதீன் விஷயத்துக்கு வருவோம். கமருதீன பத்தி ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காங்க. அதாவது ஒரு பெண் துணை இல்லாம அவரால இருக்க முடியாது. அதே மாரி தான் அரோராவும் ஒரு ஆண் துணை இல்லாம இருக்க முடியாது. துஷார் இருந்த வரைக்கும் துஷார் கூடயே திரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு காணாம போனாங்க. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன் கூட செட் ஆயிட்டாங்க. ஆனா கமருதீன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அரோரா கூட சுத்துவாரு. நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பார்வதி கூட சுத்துவாரு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ரூம்ல என்ன பண்றாய்ங்க, 2 மணிக்கு என்ன பண்றாய்ங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. வியானா வந்து இவங்க 2 பேரும் ஸ்மோக்கிங் ரூம்ல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட காமிக்கல. அத கட் பண்ணியாச்சும் தொலையலாம். அத கூட கட் பண்ண கூட மாட்டேங்கிறாங்க. அப்புறமேட்டு வாட்டர்மெலான் ஸ்டார வந்து ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அவரு அந்த மாரி தான் பார்க்குறாரு. ஒரு தடவ பார்க்கும்போது கண்ண பார்த்து பேசுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்களே ஏன்னு கேட்டதுக்கு, "ஷி இஸ் அப்படிதான். அவர் வந்து அந்த மாரி தான் பண்ணாரு. ஹி அப்படிதான்." அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு மாரி தான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நடந்துக்கிட்டாரு. ஃப்ரீடம் இது வந்து அரோரா குடுக்கும்போது அவர் வேற மாரி கொண்டு போனாரு. அப்படி இருக்கும்போது, அவர் அந்த மாரி கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னைய பொறுத்தளவு வந்து வீட்டுக்குள்ள வந்து சாண்ட்ரா அண்ட் பிரஜன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டேன். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஒரு சீரியல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு வந்து உள்ள வந்தாங்கன்னு தெரியல. நான் கிளம்பும்போது கூட பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வெளியில போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. அப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, போயிருவேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஹக் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சாண்ட்ராவ போயிட்டு ஹக் பண்ணும்போது, நான் ஹக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு என்னைய தவிர்த்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சொல்ற எந்த ஒரு ரூல்ஸுமே மதிக்கிறது இல்ல. எதுவுமே பண்றதில்ல. ஒரு திமிருத்தனமா தான் இருக்காங்க. அவங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன? எங்க வீட்ல எங்க குழந்தைங்க பார்க்குறாங்க, பார்க்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள முக்காவாசி சேட்டைகளா இருக்கட்டும், முக்காவாசி இந்த மாரி விஷயங்கள் பண்றது எல்லாமே இவங்க 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு அப்படியே ஒரு நாடகத்த வந்து மாத்திர்றாங்க. வீட்டுக்குள்ள நம்ம எவ்வளோ சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள ஒரு சீரியல் வந்து இவங்க 2 பேருமா தான் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து வச்சு கிழிச்சுட்டாங்க. மத்தபடி வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாஸ்க்க வந்து கட்டி பிடிச்சிருப்பாரு. அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அத இப்ப இந்த அரோராவோட கனெக்ட் பண்ணி கேட்கும்போது, இல்ல அவங்க என்னைய அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிட்டியுமே குடுத்துருக்காங்க. மீண்டும் ஆதிரை உள்ள வந்தா எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு வந்து தெர்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ஆதிரை உள்ள வந்தா தான் சம்பவமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அந்த எஃப்ஜே, வியானாவெல்லாம் தெறிக்க விடுவாங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். உங்கள பொறுத்தவரைக்கும் கெமி வந்து நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அரவரா அண்ட் கமருதீன், பார்வதி இவங்க வந்து டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டா காதல் போயிட்டு இருக்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அந்த வியானா அண்ட் இவங்க காதலையும் பத்தியுமே சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரா அண்ட் பிரஜனோட முகத்திரையுமே கிழிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.